பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை பலப்படுத்தும் எங்கள் தேவனே, எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஆவியை ஆட்கொண்டு எங்கள் ஆத்துமாவை சுத்திகரியும். எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும் கர்த்தாவே. நாங்கள் எந்தவித துன்பம், இந்த கடைசி கால ஆபத்துகள், துன்பங்கள் வரும்போதும், எங்கள் வாழ்க்கையில் வருகிற பாடுகளின் மத்தியிலும் நாங்கள் உம்மை பற்றுகிற உறுதியாய், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கும்படியாய் எங்களை வழிநடத்தும். ஆளுகை செய்து வழி நடத்தும். எங்களுக்கு போதை தரணும், ஞானத்தை தாரும், எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். விசுவாசத்தில் பலமாய் இருக்க எங்களை பலப்படுத்தும். எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும். உம்மை முழுமையாய் அண்டிக் கொண்டு உம்மையே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கற்றுத்தாரும் சுவாமி, கற்றுத்தாரும். எங்களுக்கு அந்த ஞானத்தை கற்றுத்தாரும். எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எந்த துன்பம் வந்தாலும் உறுதியாய் இருக்கும்படியாக எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும், முழுமைப்படுத்தும். தீய பழக்க வழக்கங்கள், தீய குணங்கள், தீமையான எண்ணங்கள், தீய நினைவுகள், இவைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். பரிசுத்தப்படுத்தும். எங்கள் ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தி, எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தி, ஆளுகை செய்து சுத்திகரியும். விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கவும், உம்மை பற்றுகிற அக்கினி எங்களில் இருக்கவும், தானியேல் ஐயாவை போல, அனனியா மிஷாவேல் அசரியாவை போல, அவர்களைப் போல நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமே. நாங்கள் உம்மிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருக்கும்படியாக எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும். உம்மண்டை நாங்கள் வந்து சேரும் வரைக்கும், அது எந்த நாளானாலும் அந்த நாள் வரைக்கும் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளவும், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கவும், நீதியில் நிலைத்திருக்கவும், எல்லாவித சோதனைகளையும் வெற்றி பெறவும் எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும். காத்து கொள்ளும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். விசுவாசத்தில் உறுதியாயிருக்கவும், எல்லாவித சோதனைகளையும் வெற்றி பெறவும், எந்தவித இச்சையும் எங்களிடத்தில் இராதபடிக்கு இச்சைகள் எங்களுக்கு அருவருப்பாய் மாறட்டும். எங்கள் இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும். உம்மை மட்டுமே நேசிக்கிறவர்களாக, உம்மில் அன்பு கூர்ந்து, நீர் படைத்த, நீர் தந்த ஆத்துமா சுவாமி பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமே. ஆத்துமாவை பலப்படுத்தும். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க பண்ணும். நீதியில் நிலைத்திருக்க பண்ணும். இச்சைகளை விட்டு அகன்று போகும்படி கிருபை செய்யும். ஆத்துமா பரிசுத்தமாய் காக்கப்படட்டும். கர்த்தாவே பலப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.